புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை பிடித்திருக்கிறது. எல்டிடியினரின் இறுதிக்கோட்டையாக கருதப்பட்ட முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை படையினர் முற்றாக நேற்று கைப்பற்றினர். 58வது படைப்பிரிவினர் வடக்கு எல்லை பக்கமாகவும் 53வது படைப்பிரிவினர் தெற்கு எல்லைப்புறமாகவும் தாக்குதலில் ஈடுபட்டனர். 58வது படைப்பிரிவினர் பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து பலத்த தாக்குதலை மேற்கொண்டனர். ஐம்பத்தெட்டாவது படைப்பிரிவினரின் தாக்குதலில் 150 எல்டிடி பயங்கரவாதிகளும் 53வது படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 100க்கும் அதிகமான எல்டிடி பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். எல்டிடியினரின் முக்கிய படை தளபதிகளில் ஒருவரான தீபனும் கொல்லப்பட்டுள்ளார். இங்கு காணப்படுவது தீபனின் சடலமாகும். தீபனுடன் இருந்த பானு பற்றிய எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. மட்டக்களப்பில் படைத்தளபதியாக செயற்பட்ட நாகேஷின் சடலமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எல்டிடியினரின் படைப்பெண் தளபதியான விதுஷாவும் மரணமடைந்துள்ளார். இங்கு காணப்படுவது விதுஷாவின் சடலமாகும். விதுஷா, துர்கா, கமலினி ஆகிய படைத்தளபதிகளின் சடலங்களும் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மெய்ப்பாதுகாவலராக இருந்தவரும் இந்த மோதலில் கொல்லப்பட்டுள்ளார். அவரது சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு இறுதி நடவடிக்கையில் கூடுதலான எல்டிடி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட இடம் இதுவாகும். கான்கிரீட் கூரையை கொண்ட இந்த கட்டிடத்தில் பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் அவர்களால் தப்பிச் செல்ல முடியவில்லை. வன்னி நடவடிக்கையில் கூடுதலான எல்டிடி தலைவர்களும் பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாக கருதப்படுகின்றது. படையினர் யுத்த வரலாற்றில் முதல் தடவையாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளனர். எல்டிடியினர் கடந்த 30 வருட காலமாக அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக இதனை பேணி வந்துள்ளனர். பிரபாகரன் உள்ளிட்ட சிரேஷ்ட தலைவர்கள் இங்கு தங்கி வந்துள்ளனர். எல்டிடியினரின் அனைத்து வளங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எல்டிடியினர் கொள்கலன் ஒன்றில் நடத்தி வந்த ரேடார் நிலையமும் புதுக்குடியிருப்பு பகுதியிலே அமைந்துள்ளது. ரூபாயினி சமன் குமார ராம விக்ரம புதுக்குடியிருப்பு சிட்டா.